ஒரு குழந்தையுடன் இருக்கும் பெண்ணை தனது மகன் திருமணம் செய்ய நினைக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத கீர்த்தனா, அப்போ இந்த பொண்ணு வேண்டா ஹர்ஷா, வேற பொண்ண பார்க்கலாம் என்றதும் உணவு தட்டிலிருந்த ஹர்ஷாவின் கரம் அசைவின்றி அப்படியே நின்றது. ஏன் வேண்டாம்? குழந்தையோட இருக்க பொண்ணு நமக்கு எதுக்கு? நீ அவளை கல்யாணம் பண்ணினா அவ குழந்தையையும் கூட்டிட்டு தானே வருவா. யாரோ பெத்த பிள்ளைக்கு நம்ம எதுக்கு செலவு பண்ணணும்? நம்ம ஏன் பொறுப்பேத்துக்கணும் என்றவரை புரியாத பார்வை பார்த்தான் ஹர்ஷா. என்னம்மா பேசுறீங்க? இதுவே எனக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா இப்படித்தான் பேசுவீங்களா என்றதும், நீ ஆம்பள பிள்ளை, உனக்கு குழந்தை இருந்தாலும் பிரச்சனை இல்ல என்ற தன் அன்னையின் பேச்சை கேட்டு மெல்லிதாக புன்னகைத்தவன், அது என்னம்மா, ஆணுக்கு ஒரு நியாயம், பொண்ணுக்கு ஒரு நியாயமா? எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்றதும், இவ்வளவு உறுதியாக சொல்லும் தன் மகனை மாற்ற முடியாது என்று அறிந்தவர் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு, சரி ஹர்ஷா, உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அந்த குழந்தைய அவங்க தாத்தா பாட்டி வளர்க்கட்டும். அவ மட்டும் இங்க வந்தா போதும். இல்லம்மா, நான் அவளோட குழந்தைய என்னோட குழந்தையா பார்த்துப்பேன்னு சொல்லியிருக்கேன். அம்ருதா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. இனிமே ஆத்யா என்னோட சொந்த குழந்தை தான். அவளுக்கு நான் தான் அப்பாவா இருந்து எல்லாமே செய்ய போறேன். அம்ருதா கூட ஆத்யாவும் இங்கதான் வருவா என்று திட்டவட்டமாக கூறிவிட, கீர்த்தனாவுக்கு மனமெல்லாம் எரிய துவங்கியது. ஏதோ சொல்ல வாய்த்திருந்தவரின் கரத்தை இறுக பற்றி வேண்டாம் என்பது போல் தலையசைத்தார் பார்த்திபன். அதில் எதுவும் பேசாமல் கீர்த்தனா அமைதியாகிவிட, சரிப்பா, ஓ இஷ்டம். நீ கல்யாணம் செஞ்சுக்க சம்மதிச்சதே எங்களுக்கு சந்தோஷந்தான். ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பேசுவோம் என்றார் பார்த்திபன். ஓகேப்பா, எனக்கு ரெஸ்டாரண்ட் போக டைம் ஆகிடுச்சு, நான் கிளம்புறேன் என்றவன் அங்கிருந்து கிளம்பிவிட, கீர்த்தனாவோ, ஏன் இப்படி பண்ணினீங்க? எதுக்காக என்ன தடுத்தீங்க? நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சிருப்பேன்ல என்றதும், இதுல புரிஞ்சுக்க வேண்டியது நீதான் கீதோ. அவன் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டான். அவன் பேசுனதுல இருந்தே உனக்கு புரியலையா? அந்த பொண்ணுகிட்ட அவன் ஆல்ரெடி எல்லாமே பேசி முடிவும் பண்ணிட்டான். நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்கல. இந்த பொண்ண பிடிச்சிருக்கு, இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான், அவ்வளவுதான். அந்த குழந்தைய அவனே பாத்துக்கிறதா அந்த பொண்ணுகிட்ட வாக்கு கொடுத்திருக்கான். இனிமே அத மீறுவான்னு உனக்கு தோணுதா என்றதும், இல்லங்க, அது நான் என்ன சொல்ல வர்றேன்னா, போதும் என்பது போல் தனது ஒரு கரத்தை உயர்த்தி காட்டியவர், நம்மளா இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது தான் நமக்கு மரியாதை. இல்லனா அவனா கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அவன் என்ன சின்ன பையனா? நீ சொல்றபடியெல்லாம் கேட்டு நடக்க என்றதும், முகம் கோபமும் வருத்தமுமாக சுருங்கி போனது கீர்த்தனாவிற்கு. சரி, என்னவோ பண்ணுங்க. ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல என்றவர் முழுதாக உண்டு முடிக்காமல் பாதி உணவிலேயே எழுந்து விட்டார். இதை பார்த்த பார்த்திபனுக்குத்தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தன் மகன் திருமணம் நடந்து முடிந்தால் போதும் என்று இருந்தது. இங்கு அமிர்தாவின் அறைக்கு வந்த காவேரி, அவள் ஏதோ ஆழமான சிந்தனையில் இருப்பதை கண்டவர், என்னம்மா, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? அது ஹர்ஷா கால் பண்ணியிருந்தாருமா, நான் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேன் என்றதும் காவேரியின் முகம் பளிச்சிட்டது. ஆனா அம்மா, நான் ஏதும் அவசரப்பட்டு முடிவை எடுக்கிறேனா? நிரஞ்சனா அப்படியெல்லாம் பேசுனதுனால எமோஷனலா முடிவு எடுத்துட்டேனா? உண்மையிலேயே இது சரியா வருமான்னு ஏகப்பட்ட கேள்வி மனசுல வந்து வந்து போகுதுமா என்றதும் தனது மகளின் தலையை வருடி கொடுத்தவர், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நீ எடுத்த முடிவு சரிதான். அந்த தம்பி ஆத்யாவையும் நல்லா பாத்துப்பேன்னு தானே சொல்லிருக்கு. எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் கூட இதுவரைக்கும் எவ்வளவோ விஷயங்களை தாண்டி வந்துட்ட. இனிமே என்ன நடந்தாலும் நீ கண்டிப்பா சமாளிச்சிடுவ. தைரியமா இரு என்று தன் மகளுக்கு தைரியம் சொன்னவர், நல்லதே நடக்கும்னு நம்புவோம். கண்டிப்பா இனிமே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று கூறிவிட்டு மனம் முழுவதும் மகிழ்ச்சியும் நிம்மதியுமாக அங்கிருந்து எழுந்து சென்று விட்டார். ஒரு வாரத்திற்கு பிறகு ஹர்ஷா தனது குடும்பத்துடன் இன்று அம்ருதா வீட்டிற்கு வருவதாக காவேரியிடம் கூறியிருந்தான். இந்த ஒரு வார காலத்தில் அம்ருதாவுடன் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை.
காவேரியின் வீடு பரபரப்பாக இருந்தது. வீட்டை முந்தைய நாளில் இருந்தே ஒழுங்குபடுத்தி அவர்களை வரவேற்க தயாராகி காத்திருந்தனர். அம்ருதா சாதாரண காட்டன் புடவையில் தலைமுடியை பின்னலிட்டு அளவாக பூ வைத்து ஒப்பனைகள் ஏதுமின்றி நெற்றியில் புருவத்துக்கு மத்தியில் ஒரு பொட்டு மட்டும் வைத்திருந்தாள். அதுவே அவளுக்கு எடுப்பாக அழகாக இருந்தது. நிரஞ்சனா ஜீன்ஸ் பேண்ட் அதற்கேற்ற டாப் அணிந்து முழு ஒப்பனையுடன் நவீன மங்கையாக அவள் வயதுக்கே உரிய அழகுடன் இருந்தாள். வெளியில் கார் வந்து நிற்கும் அரவம் கேட்க ஆறுமுகமும் காவேரியும் வாசல் வரை சென்று அவர்களை வரவேற்றனர். கீர்த்தனா வீட்டிற்குள் நுழைந்ததும் விழிகளை சுழலவிட்டவர் பார்வையாலேயே வீட்டினை அளந்தார். அவர்களுக்கு பின்னால் வந்த ஹர்ஷாவை பார்த்த நிரஞ்சனா விழிகள் விரிய அதிர்ச்சியாய் அவனை பார்த்தாள். ஏற்கனவே விவாகரத்து ஆனவன், இரண்டாம் தாரமாக தன் அக்காவை கேட்டு வருபவன், ஏதோ வயதான தோற்றத்தில் அரை கிழவனை போன்ற ஒருவன்தான் வரப்போகிறான் என்று எண்ணியிருந்தவளுக்கு இப்படி அட்டகாசமாய் ஆண்மைக்கே இலக்கணமாய் ஒருவன் வந்து நிற்பான் என்று நினைக்கவே இல்லை. விழிகள் விரிய அவனை பார்த்தவள் மனமோ அம்ருதாவுக்கு இப்படி ஒருவனா என்று எண்ணிக்கொண்டது. ஆறுமுகம் அனைவரையும் சோஃபாவில் அமர வைத்தவர் பொதுவாக சில வார்த்தைகளை பேசிவிட்டு அம்ருதாவை அழைத்து வரும்படி காவேரியிடம் கூற, அனைவருக்கும் காவியை எடுத்துக்கொண்டு அவளது அறைக்குச் சென்றவர் அவளிடம் அதை கொடுக்க கையில் காபியுடன் வெளியில் வந்தாள் அம்ருதா. அவளை பார்த்த ஹர்ஷாவின் விழிகள் அதன் பின்னர் வேறு எங்கும் திரும்பவே இல்லை. அம்ருதா அழகானவள் என்பது தெரியும். ஆனால் இன்று தன்னவளாக அவளை காணுகையில் பேரழகியாகவே தெரிந்தாள். ஒவ்வொருவர் முன்பும் சென்று காவியை நீட்ட அதை எடுத்துக்கொண்டதும் இறுதியாக ஹர்ஷாவின் முன்பு வந்து கொடுக்கும் போது ஆத்யா அம்மா என்று அழைக்க அதில் சற்றே திரும்புகையில் எதிர்பாராத விதமாக ஹர்ஷாவின் மீது சிறிது காவியை சிந்திவிட்டாள். சூடாக மேலே பட்டதும் என்று முகத்தை சுருக்கியவனை பார்த்து, அச்சச்சோ, சாரி சாரி என்று பதற்றமாக அம்ருதா கூறிட, என்னம்மா நீ பார்த்து கொடுக்க கூடாதா என்றார் காவேரி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, விடுங்க ஆண்டி, தெரியாம தானே நடந்துச்சு என்றதும் ஆத்யா ஓடி வந்து ஹர்ஷாவின் கால்களை பற்றி கொண்டாள். அவளை தூக்கி தன் மடி மீது அமர வைத்தவன், ஹாய் பேபி, எப்படி இருக்கீங்க என்று கேட்டிட, நான் நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க என்ன பார்க்கவா வந்தீங்க என்றாள் ஆத்யா. ஆமா பாப்பா, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், இங்க பாரு சாக்லேட் என்று தனது பாக்கெட்டில் இருந்து எடுத்து குழந்தையிடம் நீட்ட ஆத்யா திரும்பி அம்ருதாவை பார்த்தாள். வாங்கிக்கோ என்றதும் தேங்க்யூ அங்கிள் என்று விட்டு அழகாய் புன்னகைத்தபடி ஹர்ஷாவின் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு திரும்பி அறைக்குள்ளேயே ஓடிச் சென்று விட்டாள். சட்ட கரையாகிட போகுது, தம்பிக்கு ஹெல்ப் பண்ணுமா என்று அம்ருதாவிடம் காவேரி கூற, வாங்க என்று ஹர்ஷாவை அழைத்து கொண்டு பின்புறம் தண்ணீர் குழாயிருக்கும் இடத்திற்கு சென்றாள் அம்ருதா. கீர்த்தனாவுக்குத்தான் நடக்கும் எதுவும் பிடிக்கவில்லை. பார்த்திபனோ மகனுக்கு பிடித்தால் போதும் என்ற எண்ணத்திலேயே இருந்தார். தனது சட்டையில் உள்ள கரையை நீர் கொண்டு கழுவியவன் திரும்பி அம்ருதாவை பார்த்து, ரொம்ப அழகா இருக்கீங்க அம்ருதா என்று விட்டு ஒரு நொடியும் நிற்காது அங்கிருந்து நகர்ந்து சென்று விட்டான். அம்ருதாவின் மனமோ அவன் கூறிய வார்த்தைகள் ஒரு நிமிடம் படபடத்து போனது. பிறகு தன்னை சமன் செய்து கொண்டு உள்ளே சென்று அனைவருடனும் சேர்ந்து நின்று கொண்டாள். அன்றைய தினத்தில் இருந்து 1 மாத காலம் கழித்து திருமணம் செய்யலாம் என திருமண தேதியும் முடிவானது. மறுமணம் என்பதால் சாதாரணமாக நடந்தால் போதும் என்ற முடிவுக்கு இரு வீட்டாரும் வந்தனர். மிக நெருங்கிய சொந்தம் மட்டுமே இருந்தால் போதும் என்றும் முடிவு செய்யப்பட்டது. கீர்த்தனாவிற்கு நிரஞ்சனாவை பார்க்கும்போது இந்த பெண்ணை திருமணம் செய்ய கேட்டிருந்தால் கூட நன்றாக இருந்திருக்கும் என்ற எண்ணமும் வந்து போனது. குழந்தையுடன் இருப்பவளை மருமகளாக ஏற்க ஏனோ மனம் ஒப்பவில்லை அவருக்கு. நிரஞ்சனாவிற்கோ தன் காதலன் தான் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறான் என்று எண்ணியிருந்தவளுக்கு அம்ருதாவின் வருங்கால கணவன் ஹர்ஷமித்ரன் ரெஸ்டாரண்ட் ஓனர் என்றதும் மேலும் அடிவயிறு வரை எரிய துவங்கியது. அவசரப்பட்டு நம்மளே சண்டை போட்டு இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைய விட்டுட்டோமோ? நம்மளை விட கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா
இப்படி ஒரு ஹேண்ட்ஸம், ரிச் லுக், வசதியான மாப்பிள அமிர்தாவுக்கா என்று எண்ணியவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை.